இங்கே நல்லா கவனிங்க. AWS Route 53ல இன்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்னா என்ன, அவுட்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணாதவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. க்ளவுடு கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு ஹைப்ரிட் க்ளவுட் இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரல் டயக்ராமில் இருக்கிற மாதிரி AWSல ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸஸையும் ஆன்ப்ரமில் ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸஸையும் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த அவுட்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டும் இன்பவுண்ட் ரிசால்வர் எண்ட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கு ஏன் எண்ட் பாயிண்ட்ஸ்? இன்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அவுட்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரல் டயக்ராமை வச்சு இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம AWS க்ளவுடில் VPCயில் ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இருக்கும். அது வந்து EC2 இன்ஸ்டன்ஸாக இருக்கலாம், ECSஆக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு EKS கிளஸ்டராக கூட இருக்கலாம். ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் ஆன்ப்ரமில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற DNS சர்வரை யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணணுன்னா நம்ம AWSல அவுட்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். அதே இது இப்போ ஆன்ப்ரமில் இருக்கிற ரிசோர்ஸஸ் நம்ம AWSோட ரிசால்வரை யூஸ் பண்ணணும், அதாவது ஹோஸ்டட் ஜோனை யூஸ் பண்ணணுன்னா நம்ம இன்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா AWS க்ளவுடு DNS queries எல்லாம் ஆன்ப்ரமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு அவுட்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டு. அதே இது ஆன்ப்ரமில் இருக்கிற ரிசோர்ஸஸ் DNS queries எல்லாம் நம்ம AWS க்ளவுடுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு இன்பவுண்ட் எண்ட் பாயிண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ஸை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.